ஸ்ரீ கற்பகவிநாயகர் துணை. மெர்க்குரி அஸ்ட்ரோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய குரோதி வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு குரோதி வருட புத்தாண்டு பலன்கள். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இந்த 60 வருடங்களில் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது 38வது வருடம். இன்றைய தமிழ் புத்தாண்டு பிறக்கிற இந்த ராசி கட்டத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்குது. லக்னம் விருச்சிக லக்னம், ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் மிருகசீரிஷம். லக்னப்படியான பலன்கள் தமிழ்நாட்டிற்கும், ராசிப்படியான பலன்கள் உலகம் முழுவதற்கும் பொதுவாக. லக்னமும் ராசியும் 6-8 அப்படிங்கிற சஷ்டாஷ்டக நிலையில் வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு நடக்கிற பலனும் உலகம் முழுவதுக்கும் நடக்கக்கூடிய பலன்களும் நிறைய வித்தியாசம் இருக்க போகுது. ஏன்னா இதனுடைய நிலை பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறனால லக்னமும் ராசியும் 6-8 அப்படிங்கிற நிலையில் வர்றதுனால உலகத்தின் போக்கு ஒரு மாதிரியாகவும் தமிழ்நாட்டின் போக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்க போகிறது. இந்த வருடத்துக்கு உண்டான ராஜா செவ்வாயாகவும் மந்திரி சனியாகவும் இந்த குரோதி வருடத்திற்கு வருகிறது. இப்போ இந்த ராஜாவும் மந்திரியும் 2 கும்ப ராசியில் சேர்ந்துருக்குது. செவ்வாய் சனி 2ம் சேர்க்கை இருக்கிறனால, ராஜாவும் மந்திரியும் சேர்க்கை இருக்கிறனால கும்பராசி நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய ராசி. பாவகிரகங்கள் 2ம் இணைந்திருப்பதால் 2மே போர் கிரகம், 2ம் பகை கிரகம். அதனால் நிறைய போராட்டங்கள் நடைபெறும். உலகம் முழுவதும் நிறைய போராட்டங்கள், வன்முறை, வெடி விபத்துக்கள், பாலியல் வன்முறைகள் எல்லாமே நடக்கும். நிறைய நாடுகளுக்கிடையே போர் உருவாகும். நிறைய நாடுகள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சு திவாலாகும். பெரிய பெரிய கம்பெனிகள் இழுத்து மூடப்படும். நிறைய பேர்த்துக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறனால மக்கள் போராட்டம் அதிக இடங்களில் வெடிக்கும். மழை அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். வறட்சி அதிகமாகும். பருவம் மாறி மழை பெய்கிறனாலையும் நிறைய வறட்சி ஏற்படும். தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். தண்ணீருக்காக மக்கள் அலைமோதல் நிலைமை ஏற்படும். அதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய நிலை இருக்கும். பகை கிரகங்கள் 2ம் மோதிக்கொள்ளும். அதனால் அரசியல் கட்சிகள், பெரிய கட்சிகள் உடைந்து சிதறும். நிறைய கட்சிகள் காணாமல், பெரிய கட்சிகள் காணாமல் போய் பல புதிய கட்சிகள் உருவாகும். அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதில் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, சனி செவ்வாய் 2ம் சேர்ந்தது கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்கள், பெரிய இயந்திரங்கள், நிறைய இயந்திர தொழிற்சாலைகள் ஏற்படும். நிறைய கம்பெனிகள் உருவாகும். சாலை விபத்துக்கள் அதிகமாகும். அதே நேரத்தில் சாலைகள் நிறைய சாலைகள் போடப்படும். சனி செவ்வாய் 2ம் கும்பத்தில் காற்று வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்கள் நிறைய விஷவாயு தாக்குறது, காற்றால் பரவக்கூடிய வைரஸ் கிருமி, தொற்று கிருமிகளால் நிறைய பாதிப்பு ஏற்படும். பழக்க வழக்கத்தால் நிறைய தொற்று வியாதிகள் ஏற்படும். தொலைத்தொடர்பு துறை பெரிய வளர்ச்சி ஏற்படும், அசுர வளர்ச்சி ஏற்படும். புதிய பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏற்படும். 8 மாதம் போர் மேகம் சூழ்ந்து தான் காணப்படும். போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் டிவி போட்டு பார்த்தனையுமே காலையிலேயே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர், அதிகாரப்பூர்வமாக போர் உருவாகி போர் நடந்துட்டுருக்குது. குரு சூரியன் இந்த 2ம் இணைவுனால அரசு பொருளாதார வகையில் நிறைய நிர்வாக ரீதியாக நிர்வாகத்தில் கடன் தொந்தரவு நிறைய இருக்கும். இந்த வருடம் மக்களுக்கு வரிச்சுமை அதிகமாகும், மிக அதிகமாகும். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறி, எண்ணெய் பொருட்கள், கருப்பு நிற பொருட்கள் எல்லாமே விலை கடுமையாக உயரும், விளைச்சலும் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் காவல்துறை, இராணுவம், நீதித்துறை இதில் எல்லாமே பலம் பெறும். இதில் பல தேங்கி இருந்த வழக்குகள் புதிய சட்டங்கள் மூலியமாகவும் பல நேர்மையான தீர்ப்புகள் மூலியமாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் போகும். நீதித்துறையும் காவல்துறையும் இராணுவத்துறையும் பலமடையும். இந்த வருடத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே, ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நிறைய போராட்டங்கள், கலவரங்கள், அடக்குமுறைகள் இருக்கும். சினிமா துறையில் நிறைய போதை கலாச்சாரமும் அதனால் கலாச்சார சீரழிவும் பாலியல் வன்முறைகளும் சினிமாவில் திரைமறைவில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் வெளியே வரும். இந்த வருடம் ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்களுடைய சதவீதம் அதிகமாகும். புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சி படிப்புகளும் உருவாகும். வரலாறு காணாத அளவில் தங்கத்தின் விலை உயர்வு ஏற்படும். தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரிக்கும். கும்பராசி காற்றை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த வருடம் காற்று அதிகமாக இருக்கும், மழை பொழிவு குறைவாக இருக்கும்.
காற்று மூலிமா பரவக்கூடிய நிறைய தொற்றுகளும் புதிய வகையான நிறைய வைரஸ்களும் உருவாகும். மக்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் மக்களுடைய உடல்நலத்தை காக்கக்கூடிய புது வகையான மருந்துகள் நிறைய சந்தைக்கு வரும். இந்த மருந்துகள் மக்களுடைய உடல்நலத்தை காக்கக்கூடியதாக இருக்கும். காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள், நேர்த்திக்கடன், கிராம தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வழிபாடு, காடுகள் இருக்கிற கோயில்களில் நிறைய புதுசாக உருவாகும். கோயில் தொடர்பான நிறைய புராதன சின்னங்கள், புராதன கலாச்சார கோயில் சம்பந்தமான நிலங்கள் கண்டுபிடிப்பாங்க. நேயர்களே, இதுவரைக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். ஜோதிடம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் கீழே கொடுத்துருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். மெர்க்குரி நியூஸ் கம்யூனிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.